அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த சுக்கிரனின் அமைப்பின் காரணமாக ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். இதன் காரணமாக இவை இனிதே நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பஞ்சமஸ்தானமாகிய 5இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சுக்கிரன் ஏப்ரல் 25 முதல் மே 1ஆம் தேதி வரை வலுவாக இணைந்து பஞ்சமஸ்தானத்தை சுபத்துவ பாதையில் வலுப்படுத்த போகின்றனர். இந்த தருணத்தில் சூரியனும் உச்சம் பெற்று 5ஐ வலுப்படுத்துகிறாருங்க. மே 1ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான குரு 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதற்கு பிறகு சரியாக 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சுக்கிரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். ஆனால் அது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதை விட பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைப்பது என்பது ஒரு அரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வாரத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தவற விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள், மன வருத்தம், வேதனை, போராட்டம் விலகுவதற்கான யோகம் குருவை பார்த்த முதல் நாளிலிருந்தே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரியனும் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானமாகிய 5இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இல்லத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரிவினை உள்ளிட்ட அனைத்திலும் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனால் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடித்தரும். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். பஞ்சமஸ்தானத்தின் இறுதி வாரமாக பார்க்கப்படுவதால் பண தேவை பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமான உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறார். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான செய்திகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை வளர்த்து கொள்வதற்கான யோகம் உண்டு. நாட்டியம், இசையமைப்பது, பாடுவது என எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக குரு சுக்கிர யோகமானது அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பிரம்மாண்டமான முறையில் உங்களுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் சேர்ப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வரவேற்பும் முன்னேற்றமும் மிக வலுவாக இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராகு மற்றும் செவ்வாய் போன்ற 3 கிரக நிலைகள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. 3 கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது 3 கிரக நிலைகள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாது கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த சூழ்நிலை மட்டுமல்ல, திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வாரம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை விட்டு விலகி சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில அலைச்சல்
அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயம் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தொழில்துறையில் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உண்டு என்பதை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் ராகு 4 இருந்தாலும் கேது 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. இனி வரக்கூடிய வேளையில் அவர்களின் வீரியம் குறைகிறது. ஏனென்றால் 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது பெண்மணிகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான வாரமாக நிச்சயம் இந்த வாரம் அமைகிறதுங்க. சுக்கிரனும் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விரட்டி அடிப்பதோடு மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் இனிமையான குடும்ப சூழ்நிலை, இனிமையான உத்தியோகம், தொழில் ரீதியான சூழ்நிலை என அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் உச்சபட்ச வளர்ச்சியும் பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கும். சந்திரனும் இந்த தருணத்தில் மிக சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகள்ல நல்ல காரிய வெற்றி உண்டு. தடைகள், தாமதங்கள் நிச்சயமாக விலகும். இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டக்கூடிய யோகத்தை நிச்சயமாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் மிக முக்கியமாக சனியை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சகாயஸ்தானம், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி 3, 6, 11 இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது உத்தியோக ரீதியாக மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சனியின் அமைப்பும் வலுவாக இருப்பதால் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதீதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனநிறைவு பெறக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மனநிறைவு பெறக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் கையாளலாம். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து நல்ல முன்னேற்றமும் பல சலுகையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். குரு 5இல் சுக்கிரனுடன் இணைந்தும் சூரியனுடன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். எனவே பல வகையில நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல கிரகநிலைகள் பெரும்பாலும் தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு சாதகமாக வலம் வருவதால் புதிய கிளை திரைத்தல், புதிய தொழில் துவங்குதல் என அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தனித்தோ அல்லது கூட்டு தொழிலாகவோ இந்த தருணத்தில் முயற்சி செய்தால் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் சுபிட்சமும் நிறைந்து கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு